அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்று நாம் சகரியா 1 அதிகாரம் 16, 17 வசனங்களை தியானிப்போம். மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்திலே திரும்பினேன் என்றும் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக, எருசலேம் மக்கள் தங்கள் பாவத்தினால் அடிமைகளாக அந்நிய நாட்டிலே வாழ்வதையும் எருசலேம் பாழாக்கப்பட்ட நிலையிலே இருப்பதையும் பார்த்த தீர்க்கதரிசி தேவனை நோக்கி, 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேல் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த பதிலை கூறுகிறார். சகரியா 1:14, நான் எருசலேமுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், மன உருக்கத்தோடு திரும்பினேன் என்று அவர் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே எருசலேமை மட்டுமல்ல, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மையும் ஆண்டவர் மறுபடியுமாக அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி திரும்ப அழைப்பதற்கு ஆயத்தமுள்ள கடவுளாக நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக இப்படி செய்கிறார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, சகரியா 12:6, தான் விரும்பின ஸ்தானமாகிய எதிரிகளால் பாழாக்கப்பட்ட எருசலேமை மறுபடியுமாக குடியேற்றப்படத்தக்கதாக இருக்கும்படி செய்வேன் என்று கூறுகிறார். இதுவே ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல அவர் வாசம் செய்யும் பிள்ளைகளாகிய நாமும் கூட எப்பேற்பட்ட சோர்ந்து போன விசுவாச குறைவிலே இருந்தாலும் மறுபடியுமாக அவர் விரும்பியபடி அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படி நம்மை மாற்றுவதே அவர் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பின் நோக்கமாக இருக்கிறது. God's second chance is to fulfill his purpose in our life. இரண்டாவதாக, சகரியா 8:15, எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எரேமியா 31:14, பாபிலோனுக்கு அடிமைகளாக போகும் முன்பே 70 வருடங்களுக்கு முன்பே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக கூறினார். சிறைப்பட்டிருக்கிற தன் பிள்ளைகளை மறுபடியுமாக மீட்டெடுத்து இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 அவர் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இரட்டிப்பான நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட பாவக்கட்டிலே அல்லது அடிமைத்தனத்திலே நாம் இருந்தாலும் நம்மை விடுதலை உள்ள வாழ்க்கைக்கு வழிநடத்த தம் வசனத்தையும் வல்லமையும் கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மறுபடியுமாக நாம் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். God's second chance is to fulfill his promise in our life. மூன்றாவதாக, சகரியா 8 அதிகாரம் 3-4-5 வசனங்களிலே, நான் எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன், அப்பொழுது தெருக்களிலே முதியோரும் பிள்ளைகளும் எந்தவிதமான பயமும் திகிலுமின்றி குடியிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே எருசலேமிலே மறுபடியும் பாதுகாப்பும் சுகமும் இருக்கும் என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 33:11, அவர்கள் முன்னிருந்த போலவே இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே சகரியா மேலே உள்ள வசனங்களில் கூறுகிறார். ஆகவே இது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இது என்னால் ஆகும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். சங்கீதம் 118:23, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. நம் வாழ்க்கையிலும் கூட நாம் நம்ப முடியாத காரியங்களை நிறைவேற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து மறுபடியுமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும் வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். God's second chance is to fulfill his prophecy in our life. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலே சோர்ந்து போன நிலையிலே இருந்தாலும் எங்களுக்கு மறுபடியுமாக வாய்ப்புகளை கொடுத்து உம்முடைய நோக்கத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி அருளும்.
ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.